இன்றைக்கி பாருங்கள் டீ கடைகளில் ஆண்கள் கொஞ்சம் தள்ளி நிற்கிறான், பெண்கள் அது வாசல்லையே ஒரு கையில் ஒரு தம்மோ ஒரு டீயை வச்சுக்கின்னு நிற்கிறத நம்ம பார்க்க முடியும். இதை நம்ம ஒரு பெண் விடுதலைன்னு சொல்ல முடியுமா? பெண்கள் மட்டுமே போகிற கோயிலும் இருக்குல்ல, அங்கே போய் ஆம்பளைங்க போய் முட்டி நிற்போமா? பெண்கள் போய் இல்லை என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டுற முடியுமா? இந்த மறுக்கப்பட்ட பெண்களை மலைக்கு கூட்டம் போன்ற எண்ணம்னா இந்த விரிசல், இந்த சர்ச்சை இருக்கு இல்லையா, இந்த சர்ச்சையை பேசு பொருளாக்கி அதில் தாங்கள் பிழைப்பை தேடணும். எங்கள் அப்பாக்களை பெரியார் ராமசாமின்னு ஏமாத்துறாங்க. இப்போ காலம் மாறி போச்சு. இப்போ பெரியாரை பிச்சை எடுக்கிற காலமாக இருக்குது. கூட அடிக்கடி கருவறைக்குள்ளே போகணும். முதல்ல கோயிலுக்குள்ளே போகணும். கருவறைக்குள்ளே நம்ம போக முடியுமா? கருவறைக்குள்ளே எவனுமே போக முடியாது. ஏம்மா இந்த பர்தாபுரத்தெலாம் பெண் அடிமைம்மா, ஆணுக்கு பெண் சமமா? ஆண் எப்படி நான் என் முகத்தை காட்டுகிறேனோ, என் கைகாலியை காட்டுகிறேனோ, என் மார்பை பிசிகா விஜய் கூட நிற்பாரா அப்படின்னா அதை விட திருமாவளவன் தற்கொலை பண்ணிக்கணும். ரிஃப்ளெக்ட் நேயர் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அட்வொகேட் ஏர்போர்ட் மூர்த்தி தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். இசைவாணி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஐயப்பனை குறித்து ஐ எம் சாரி ஐயப்பான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பாடினாங்க. அது பெரிய சர்ச்சையாகி சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே பரவலாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இஷ்யூ பற்றி நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அந்த பாட்டு வரிகளில் அந்த நான் தாடிக்காரன் பேத்தி காலம் மாறி போச்சு அப்படிங்கிறதான் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியதாக நான் பார்க்குறேன். உண்மையிலே இப்போ காலம் மாறி போச்சு. இப்போ பல ஏமாற்ற முடியாது. பெரியார் பேரை சொல்லி, ராமசாமி பேரை சொல்லி பலரை இப்போலாம் ஏமாற்ற முடியாதுன்றது முதல்ல அவங்க புரிஞ்சுக்கணும். ராமசாமி அவர்கள் கூட ஏன் மதம் மாறலைன்றதுக்கு நான் இதுக்குள்ளே இருந்து இதை விமர்சிக்கிறது தான் சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் விளக்கம் சொன்னதெல்லாம் சொல்லுவாங்க. இவங்க ஒரு கணீர் குரலில் பாடிய போது எங்கள் சமூகத்திலிருந்து, பறையர் சமூகத்திலிருந்து அந்த விடுதலை குரலாக ஒரு பெண் கானாப்பாட்டில் பாடி கைத்தட்டலை வாங்கினாங்க. எல்லாரும் அதை வரவேற்றோம். அந்த கறி இந்த கறி, அந்த மாட்டுக்கறி விஷயத்தில் அவங்க நான் அதை தின்னேன் இதை தின்னேன்றாங்க. நான் தின்னதை வெளியே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம சாப்பிட்றது நம்ம உணவு. அது மட்டும் இல்லாமல் என்னை பொறுத்த வரைக்கும் மாட்டுக்கறி என்பது பறவைகளின் உணவு கிடையாது. அது நாங்கள் முதல்ல சைவர்களாகத்தான் இருந்தோம். அப்புறம் கால சூழலில் அந்த உணவு நம்ம கூட ஒட்டிக்கிச்சு. ஓகே. அப்போது இதை இந்த திராவிட கழகங்கள் மற்றவங்களாம் என்ன பண்ணுறான், ஒரு நிகழ்ச்சி பண்ணால் மாட்டுக்கறி விருந்து, சரி தீக்காக்காரங்க பண்ணுறீங்க. அந்த விழாவில் மாட்டுக்கறி போடுகிறவர்கள் அவன் வீட்டில் மாட்டுக்கறி செய்வீங்களா? செய்ய மாட்டீங்களா? ஆனால் வெளியில் விழா நடந்து மாட்டுக்கறி. நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் ஆண்கள் டீ கடையில் பொதுவாக தம்முகம் அடிச்சாரோன்னா ஒரு சிகரெட்டை வாங்கி கொஞ்சம் தள்ளி போய் நின்று, ஒரு 4 பேர் போவோம் வருவோம் மாப்பிள்ள, கொஞ்சம் தள்ளி நின்று டீயும் சிகரெட்டையும் யூஸ் பண்ணுறதை பார்த்துருப்போம். இன்றைக்கி பாருங்கள் டீ கடைகளில் ஆண்கள் கொஞ்சம் தள்ளி நிற்கிறான், பெண்கள் அது வாசல்லையே ஒரு கையில் ஒரு தம்மோ ஒரு டீயை வச்சுக்கின்னு நிற்கிறத நம்ம பார்க்க முடியும். இதை நம்ம ஒரு பெண் விடுதலைன்னு சொல்ல முடியுமா? ஐயப்பன் கோயிலுக்குள்ளே போகிறதுல என்ன பிரச்சனை? அந்த காலத்தில் சில திரைப்பட பாடல்கள்லாம் ஐயப்பன் கோயிலில் அந்த படிக்கட்டில் ஏறுற மாதிரி இறங்குற மாதிரி காதல் சாங்லாம் நீங்கள் படப்பிடிப்பு நடந்திருக்கோம். அந்த படம்லாம் இன்னைக்கு இருக்குது. அப்போது ஒரு காலத்தில் நடிகைகளை கூட அவர்கள் அனுமதித்தார்கள். நடிகைகளை கூடன்னா இன்றைக்கி நடிகைனாலே இவருள்ள அரசியல்வாதிகளோட பார்வை எப்படி வெளிப்படுத்துகிறான், என்னென்ன நடிகைகள் இந்த வேலையை செய்தார்கள் லிஸ்டெல்லாம் போடுறாங்க. அப்போ இவர்களோட பார்வை நடிகைனாலே ஒரு மாதிரி ஆகுது. அப்போது எல்லாரும் போனார்கள்னு அப்போ சொல்லுவோம். நடிகைகள் போய் எல்லாரும் போனாங்க. ஏன் அது இடையில் தடைப்பட்டதுங்கிறது ஒரு ஆய்வுக்குரியது தான். மேபி அந்த காலத்தில் இது 1800களில் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. அப்போ ஒரு வெள்ளைக்காரன் கூட ஒரு புக்கு எழுதியிருக்கான். அதில் 1876 ஒரு ஆங்கிலேயன் ஒரு புக்கு எழுதியிருக்கான், மெமரி ஆஃப் ட்ரிவாங்கர்னு. அதில் அந்த ஆள் சொல்கிறாரு, இந்த 10 வயதுக்கு கீழ் உள்ளவர்களும் 50 வயதுக்கு மேற்பட்டவர்களும் தான் இந்த கோயிலுக்குள்ளே போகிறாங்க, வழக்கமாக இருக்குது அப்படின்னு 1876 எழுதியிருக்காங்க. அப்போ அந்த மாதிரி இருக்குது. சிலர் பெண்கள்லாம் வயதானவங்கள்லாம் போகிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், ஒரு ஆண்கள் ஒரு 40 நாள் விரதம் இருக்கான். அது இப்போயாவது கொஞ்சம் பரவாயில்ல. இப்போயும் அது ரொம்ப கல் முள்ளாக இருக்கும், ஒரு ரூட்டில் போனால் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும்லாம் சொல்கிறான். ஒரு 500 1 லட்சம் ஆண்கள் ஒரு இடத்துல கூடி நிற்கிறான். ஒரு 2 பெண்கள் இவங்க சொல்கிறாங்களே இந்த பம்பாவில் கிளிக்கிறேன்னு, ஒரு பக்கம் ஒரு 100 200 பேர் குளிக்கிறான், ஒரு பக்கம் ஒரு 10 பொம்பளைங்க குளிக்குது.
ப்ராக்டிக்கல் நீங்கள் யோசித்து பாருங்கள். கரெக்ட் தான். எல்லாரும் மனிதர்கள் தான். அதால் அவ்வளோ அந்த குடிக்கிற 1000 பேரும் பாஞ்சிருவான்னு இல்லை, ஒருத்தன் பாஞ்சான்னா போதும். என்ன நடக்கும்? பெரிய சர்ச்சையாகிடும், பெரிய பிரச்சனையாகும். அப்போ வந்து பம்பாவில் குளிக்கும்போது பாய்ந்தார் ஐயப்ப பக்தர், ஏன் கடவுள் அந்த பெண்ணை காப்பாற்றலை, கடவுள் வந்து சேஃப் கார்டாக நிற்க வேண்டியதான சர்ச்சைகள் மேபி வரலாம். அது வந்து நான் என்னோடய விஷயத்துலேருந்து சொல்கிறேன், என்னோடய பார்வையிலேருந்து சொல்கிறேன். அதுக்காக கூட தவிர்க்கப்பட்டிருக்கலாம். ஒரு மலை வழியை கடந்து போகிறது கூட வந்து தவிர்க்கப்பட்டிருக்கலாம். இச்சைங்கிறது வந்து ஆண்களுக்கு எப்போ வேணாலும் வரும். ஏன்னா இவன் தான் ஒரு சமூக ஒரு ஒழுக்கம் இல்லாமல் பல பேர் இருக்கிறான்ல. இவன் வந்து அந்த மாதிரி இந்த மாதிரி இருந்தானா இவனை வந்து நம்ம ஜாலி மேன்னு முத்திரை கொடுத்து அதுக்கு அப்ரூவலில் கொடுக்குறோம். அப்படி இருக்கும்போது ஏதாவது அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் பெண்கள் மட்டுமே போகிற கோயிலும் இருக்குல்ல, அங்கே போய் ஆம்பளைங்க போய் முட்டி நிற்போமா? அது என்ன, பெண்களுக்கு ஆண்களுக்கு சமன்றான், இல்லை ஆண்களுக்கு பெண்கள் சமன்றான், பெண்கள் போய் இல்லை என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டுற முடியுமா? இப்போ ஐயப்பனோட ஒரு 4-5 கோயில்களில் இந்த குழந்தை வரவங்க தர கோயில், அப்புறம் கல்யாணம் ஆகிற கோயில் எல்லாம் ஜோடி ஜோடியாக தானே போகிறாங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த கோயிலுக்குள் போகணும்னு சொல்கிறவங்க யாரும் பக்தர்கள் இல்லை, அதான் பிரச்சனை. இப்போ நம்ம போய் ஒரு மசூதிக்குள்ளே ஒரு பெண்ணை வந்து நாங்கள் அடிச்சுன்னு போகிறோன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுல்ல. இப்போ எல்லா மதங்களிலும் பெண் என்பவள் ஆண்களுக்காக படைக்கப்பட்டவள் என்பதை உறுதி செய்கிறது. செய்தா இல்லை? கிறிஸ்துவும் இஸ்லாத்தும் அதைத்தான் சொல்லுது. அப்போது இது எப்படி நாங்கள் வந்து நீங்கள் அனுபவிக்கிறதுக்காக பிறந்தவங்களா? அதில் நான் வந்து அந்த குரான் புத்தகத்தை அதை பண்ணுறேன், பைபிளை அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு யாராவது பேச முடியுமா? அது போகுது. சில விஷயங்கள் வந்து மறுக்கப்படுது அப்படின்னா நாம் அதில் நிற்கலாம். ஆனால் மத நம்பிக்கைகள் உள்ளே போய் நீங்கள் வந்து பேசுறது தப்பு. நீங்கள் இந்த அண்மையில் கூட நான் இன்னொரு இடத்துல கூட சொல்லியிருப்பேன், இந்த மலைக்குழின்னு ஒரு கவிதை வந்தது, பார்த்துருப்பீங்க. அதில் வந்து பிராமணர்கள் வீட்டு மலைக்குழியில் நாங்கள் எத்தனை நாளைக்கு சாகிறது, எங்கள் மலைக்குழியில் அவனை கூப்பிட்டாந்து முக்கி சாவடிக்கணும்னு பார்த்தேன், முடியல. இப்போ பிராமணர்கள் வீட்டு மலைக்குழியில் மட்டும்தான் ஒரு குறிப்பிட்ட சமூகம் இறங்கி மலத்தை அள்ளுதா? ஏன் ஒரு செட்டியார் வீட்டில் வந்து ட்ரைனேஜ் அடிச்சிங்கன்னா யார் வருவா? ஒரு கோனார் வீட்டில் யார் வருவா? ஒரு தேவர் வீட்டுக்கு யார் வருவா? ஒரு பறையர் வீட்டுக்கு யார் வருவா? அதை தொழிலாக செய்பவர்கள், அந்த வேலையில் உள்ளவர்கள் வருவாங்க. அப்போது அந்த கவிதையில் அந்த ஐயர கூட்டாரம் உள்ள அவர்களுடைய நம்பிக்கையை நான் வந்து இதில் இழுக்கலான்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்களா. அப்போது நம்பிக்கைங்கிறது ஒரு தனிநபரில் ஒரு சமூகத்தை நசுக்கிற வேலை அது. அந்த வேலையை தான் இதை நான் பார்க்குறேன். இது எப்படின்னா, இவங்களுக்கு இப்போ உண்மையிலே வந்து பெண்களை அந்த மறுக்கப்பட்ட பெண்களை மலைக்கு கூட்டுமுன்ற எண்ணம்லாம் இல்லை. இந்த விரிசல், இந்த சர்ச்சை இருக்கு இல்லையா, இந்த சர்ச்சையை பேசு பொருளாக்கி அதில் தாங்கள் பிழைப்பை தேடணும். இப்போ இந்த பாட்டு பாடலைன்னா, இப்போ இசைவாணி எவ்வளோ பாட்டு பாடினாங்க, அதை பற்றி யாரும் பேசலை. அந்த கறி இந்த கறி, அப்புறம் ஜெய் பீம், நிறைய பாட்டு பாடினாங்க. அதெல்லாம் எங்களால் மட்டுமே ரசிக்கப்பட்டது. இப்போ இதை பாடின உடனே என்ன அது, நம்ம இவ்வளோ பாட்டு பாடுறோம், ஒரு நம்ம ஆளுங்களாம் வந்து வாக்கான்றானோ, ஒரு பையன் நம்மளை பற்றி பேசலையே அப்படின்னு கூட நினச்சிருக்கலாம். இந்த ஒரு பாட்டில் அவங்கள பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க. நாளைக்கு வந்து இசைவாணி பாட்டை இப்படி கடந்து போகிற போது எந்த சமூகமாக இருந்தாலும் இப்போ நம்மள எதனா பாடியிருக்குதோ அப்படின்னு ஒரு 2 நிமிஷம் அந்த பாட்டை கேட்கிற ஒரு பிஸ்னஸ் டாக்டிஸ் தான் இது. இது வந்து உண்மையிலேயே அவர்களை கோயில்களை கூட்டு போகணும், ஆண்களுக்கு பெண்கள் சரிசமமாக நடத்தப்படணும், பெண் உரிமை பாதிக்கப்பட்டிருக்கு என்ற நோக்கத்தில் பாடப்பட்டது அல்ல. அதான். ஏன்னா இதில் நீங்கள் உன்னிச்சு கவனிச்சிங்கன்னா, அவங்க வந்து கோயிலுக்குள்ளே போகிற தப்பான்னு கேட்பாங்க. ஆனால் அவங்க வந்து பெரியாரை வந்து அதில் குறிப்பிட்டிருப்பாங்க. பெரியார் வந்து கடவுள் மறுப்பு சார்ந்தவர் இல்லையா, அவரையும் ஃபாலோ பண்ணுறோன்னு சொல்லிட்டு நாங்கள் ஏன் கோயிலுக்குள்ளே போகிறதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அதுமாரி சிலுவை போட்டுட்டு இதெல்லாம் பண்ணும்போது சர்ச்சைக்காகவே பண்ண மாதிரி இருக்குன்னு தான் பார்க்குறோம். அதாவது உங்களுக்கு வந்து ராமசாமி நாயக்கரின் வரலாற்றை நம்ம படித்தோம்னா அது வந்து ஒரு சராஜ புக்கு மாதிரி தான் இருக்கும். முழுக்க 6 லீலைகள் நிறைந்தது தான் இருக்கும். அது அவங்களே அப்ரூவல் பண்ணியிருக்காங்க, அவங்களே சொல்லியிருக்காங்கன்னு வச்சுங்க. இப்போ சொன்ன உடனே இப்போ அண்ணாதுரையும் திமுகவும் வந்து ராமசாமி நாயக்கரை இந்த 6 விஷயத்தில் திட்ட எவனுமே திட்ட முடியாது, வைக்காத அலிகேஷனை யாருமே வைக்க முடியாது. இப்போ இன்ஃபேக்ட் வந்து திகாவிலிருந்து திமுக என்ன பெரிய உங்களுக்கு கொள்கை முரண்பாடா? அண்ணாதுரை சொல்கிறாரு வந்து அதை பாரு பெரியார் வந்து அது யார் பக்கத்தில், பெரியார் அவங்க பொண்ணு, அது பெரியார் வந்து அந்த பொண்ணை தத்தெடுத்து வளர்க்குறாரு அப்படின்னு நாங்கள் எல்லாருக்கும் அடையாளம் காட்டினோம். ஒரு கட்டத்தில் வளர்த்த பொண்ணே பெரியார் கட்டிக்கினாருன்னும் போது நாங்கள் என்ன பதில் சொல்லுவோம்?
அப்படின்னு தான் வைக்கப்பட்ட அலிகேஷனில் அதுவும் ஒரு அலிகேஷன். அப்போ அதுக்கு வந்து ராமசாமி நாயக்கர் வந்து அது ரொம்ப கேவலமாக அவர் பான்னு திமுகவினரை கண்ணீர் துளிகள் அது இதுன்னு ரொம்ப நாராசமாக பேசிய வரலாறுகள்லாம் உண்டு. தினமும் வந்து இந்த காவிரி கரையில் வந்து அவர் பண்ண சில விஷயங்கள் அதெல்லாம் வந்து நம்ம இப்போ வெளிப்படையாக அதை பேச முடியாத கண்டிஷனில் இருக்கிற நடவடிக்கைகள் அது. அதனால் அவர் வந்து ஒரு ஜாலி மேனாகவே பல காலம் செயல்பட்டார். வந்து அவங்க வீட்டாண்ட ஒரு கோயில் ட்ரஸ்டியாகவும் இருந்திருக்கிறார். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் அவர் வந்து இன்ஃபேக்ட் நான் சொல்லப்போனால் எங்கேயோ 1-2 இருந்த இந்த பிள்ளையார் கோயில்களை உடைச்சி நாடு முழுக்க தெருக்கு கொண்டு வந்தவர் வந்து ராமசாமி நாயக்கர் தான். அதில் ஏதோ ஒரு உள்ளர்த்தம் இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். அதெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம், அந்த காலத்தில் பெரியார் வந்து எங்கள் அப்பாக்களை வந்து பெரியார் ராமசாமின்னு ஏமாத்தினாங்க. இப்போ காலம் மாறி போச்சு. இப்போ பெரியாரை பிச்சை எடுக்கிற காலமாக இருக்குது. அதாவது பெரியாரால் சில மாற்றங்கள் நடந்திருக்கும், ராமசாமியால் சில மாற்றங்கள் நடந்திருக்குமா, நடந்திருக்கும். நாங்களும் அதை மனதார ஏற்றுக்கிறோம். ஏன்னா ஒரு யூஸ் இல்லாமல் ஒரு மனுஷன் இருந்திருக்க முடியாதுல்ல. பல விஷயங்கள் சில விஷயங்கள் நடந்திருக்கலாம். ஆனால் தமிழகத்தில் நடந்த எல்லா விஷயங்களும் அவரால் தான் நடந்ததுன்றது தான் நான் யாரும் இங்கே ஏற்றுக்கல. அப்போது எல்லா விஷயங்களையும் அவரை கொண்டாந்து சேர்ப்பது ஒரு வேண்டுமென்ற ஒரு சர்ச்சையை கிளப்ப வேண்டும் என்பதற்காக தான் இது. இப்போ சொல்லப்போனால் இப்போ அந்த பாட்டு பாடினவங்க வீட்டில் கூட பல பேர் கோயிலுக்கு போகலாம். நீங்கள் நீதிமன்றம் வந்து எல்லா தரப்பினரும் போகலாம் அப்படின்னு உத்தரவு போட்டாங்க. அப்போது கேரளாவில் இருக்கிற பெண்கள் உட்பட பலர் வந்து அதற்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் பண்ணாங்களா இல்லையா? கண்டிப்பாக. அப்போது இல்லை, ஒரு கருத்து கணிப்பு நடத்துங்க. இந்த மாதிரி எத்தனை பக்தர்கள் போகிறாங்களோ இந்த மாதிரி சபரிமலையில் வந்து பெண்களை அலோவ் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு ஏதாவது ஒன்று நடத்தி கூட முடிவு பண்ணுங்கன்னு ஒரு கோரிக்கையை வைக்கலாம். பட் எதுவாக இருந்தாலும் இந்த காலத்தில் ஒரு 10 வயசு பிள்ளைய கூட ஒரு 4 பேரை நம்பி விட முடியல. நீங்கள் சென்னையில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்துருப்பீங்க, பால் போகிறவங்கலேருந்து லிஃப்ட் ஆப்ரேட்டர்லேருந்து பல பேர் வந்து பண்ணலாம். இப்போ உண்மையிலே 10 வயசு குழந்தைய கூட நம்ம வந்து பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இந்த அவயங்கள் இதற்காக படைக்கப்பட்டவை என்ற ஒரு தெளிவு ஒரு அறிவு கூட இல்லாத குழந்தைகளை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறத நம்ம பார்க்குறோம். அப்பேற்பட்ட சூழ்நிலையில் ஒரு பெண்களை ஆண்கள் கொடுக்குற இடத்துல போய் ஒன்றா விடுறதுங்கிறது அந்த நோக்கத்தை களங்கப்படுத்துவது தான் நினைக்கிறேன் நான். அதால் இது வேணும்னே இவங்க ஒரு சர்ச்சையை கிளப்பி தன் பெயரை வெளியே கொண்டு வந்திருக்கிறார்கள். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூ வந்து பரவலாக பேசிட்டு இருந்துச்சு. அதை வந்து அந்த வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் வந்து வணக்கம்டா அருண் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இசைவாணியை கேள்வி கேட்கும் விதமாக வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தார். அந்த வீடியோவை வந்து பார்த்துட்டு விடுதலை சிறுத்தை கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 பேர் அவர் வேலை செய்கிற இடத்துலையே போயிட்டு சரமாரியாக அடிச்சிருக்காங்க. இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல்லையும் இருக்கார். இந்த நிகழ்வை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இவங்கெல்லாம் வந்து பெரியாரின் பேரன்கள் தானே, இவங்களை எவனும் தமிழும் கிடையாது. அப்படி இல்லைனா நான் ரெட்டமலை சீனிவாசன் பேரன் அப்படின்னு இவங்க சொல்லியிருப்பாங்க. சரி, அம்பேத்கர் வந்து இந்து மதத்திலேருந்து மதம் மாறுறார். அப்போது ரெட்டமலை சீனிவாசனை அம்பேத்கர் கேட்குறாரு, நீ மதம் மாறணும். நான் ஏன் மாறணும், நான் இந்து இல்லை, நான் சைவன் அப்படின்னு சொல்கிறார். ரெட்டமலை சீனிவாசன் அந்த சமாதியில், அவர் சமாதியில் அவங்க மனைவி சமாதியிலும் சிவலிங்கம்லாம் வைத்து இருந்தது. அதால் அவங்க ஒரு நெறியில் இருந்தாங்க. இவங்க தான் இப்போ இவங்க யாருன்னா டிசம்பர் 6க்கு வந்து பாபர் மசூதியை கட்ட போகிறோன்னு ஒரு போராட்டம் பண்ணாங்க. இங்கேருந்து ட்ரெயினில் ஏறி ஊப்பிக்கு போய் அங்கே போய் நாங்கள் வந்து மசூதியை கட்ட போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஒட்டுமொத்த சமூக மக்களின் பிரதிநிதியாக நீ போய் நில்லு பார்லிமெண்ட்டுக்கு போனால் நாரே தக்பீர் அல்லாஹு அக்பர்னு அங்கே போய் பேசுகிறாரு. நாரே தக்பீர் அல்லாஹு அக்பர்னு பேசுவதற்கு 1000 இஸ்லாமியர் இருக்கிறார்கள். அவர்கள் எந்த கட்சியில் இருந்தாலும் அவர்கள் இஸ்லாமியராக இருக்கிறார்கள். பிஜேபியில் இருந்தால் கூட, பிஜேபி கொள்கைகளை பேசினால் கூட இஸ்லாம் மார்க்கத்தை அவர்களும் கடைபிடிப்பவர்களாக தான் இருக்கிறார்கள். அப்போ எல்லா லெவலுக்கும் அவங்க தயாராகிட்டான். இவங்க சும்மா வந்து ஓட்டுக்காக காசுக்காக நாங்கள் அவங்களுடைய காவலர்கள் அப்படின்னு இவர் யாருக்கு காவலராக இருக்க வேணுமோ அவர்களை விட்டு இவங்க அந்த பக்கம் இருக்கிறாங்க. அதால் தான் நீங்கள் அந்த தாக்குதலில் கூட ஒரு பாய் ஒருத்தர் அவர் இன்னமும் கண்ணாமண்ணான்னு துடிக்கிறார். அப்போது இப்போ நீங்கள் பாருங்கள், இது வந்து இப்போது தாக்குதலுக்குள்ளான நபருக்கும் ஒரு சமூகம் இருக்கும். இப்போ நம்ம சூர்யா சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு சமூகம்னா எனக்கு ஒரு சமூகம். அப்போது இது அப்படியே நீண்டதுன்னு வச்சுங்க. இதில் இன்றைக்கு வந்து எல்லா மீடியாவிலும் இப்போ நீங்கள் கேட்குறீங்களே, எங்கள் விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்க
அப்படின்னோடனே விடுதலை சிறுத்தைக்கு நல்லதோ கெட்டதோ நம்மளை பற்றி 4 பேர் பேசுகிறாங்க. அதுக்காக செய்யப்பட்டது தான் இது. இப்போ அந்த தோழர் ஒருத்தர் போகிறாரு நம்மன்னு பேசுகிறார்ல, அவர் வீட்டில் கூட பல பேர் வந்து மலைக்கு போகிறவனா இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஒன்றும் அவ்வளவு கான்ட்ரவர்சியாகவும் அந்த நபர் பேசலை. அவர் பேசக்கூடிய நபரும் இல்லை, கொஞ்சம் எளிமையான நபராக தான் இருக்கிறார். இது எப்படி இசைவாணி ஒரு விளம்பரத்துக்கு பண்ணிச்சோ அதே மாதிரி அவங்க ஒரு விளம்பரத்துக்கு பண்ணிட்டாங்க. இப்போ அந்த நபர் சப்போஸ் சிறைக்கு இறுக்கி போனால் யார் இசைவாணி எடுக்க போதா இல்லை விடுதலை சிறுத்தையிலேருந்து வெளியில் எடுக்கிறாங்கன்னு தான் நம்ம பார்க்கணும். அதனால் இது சும்மா இருக்கிற சங்க ஊதி கர்த்தான ஆண்டிங்கிற மாதிரி இதுங்க ஏதோ ஒரு விஷயத்தை கலப்புறதுக்கு ஏதோ இந்த மாதிரி ஒரு பரபரப்பு அரசியல் நாட்டில் எவ்வளவோ விஷயங்கள்லாம் இருக்குது. நீங்கள் வந்து இந்த எஸ்சி சப்ளான்லாம் வந்து யூஸ் பண்ணப்படலை. அதுக்கெலாம் வந்து யாரும் இந்த மாதிரி போய் ஒரு அதிகாரியை போய் வந்து முற்றுகையிட்டு ஒரு கலெக்டர் இந்த மாதிரி என்னங்க இந்த எஸ்சி டிபார்ட்மெண்ட்டில் இந்த மாதிரி இருக்குது அப்படின்லாம் யாரும் பேசுகிறதில்ல. சும்மா ஒரு பிரச்சனையை பேசணும், அதில் கொஞ்சம் பிரபலமாகணும். அது வந்து ரொம்ப சீரியஸான விஷயமாகவும் இருக்கக்கூடாது. இப்போ வந்து இது சீரியஸான விஷயமாக பார்க்கப்பட்டால் என்னென்னா அவங்களை பற்றி நடவடிக்கை எடுத்துருக்கணும்ல. இப்போ நடவடிக்கை எடுத்தவரை இது நல்லதுன்னு பல பேர் பேசுகிறான். இல்லைங்க இது கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம்னு, இதை கண்டிக்க வேண்டியவர்கள் கூட இதை தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு பேசுகிறாங்க இல்லையா. இங்கே இந்து மதத்தை பற்றியோ இல்லை இவர்களை தாண்டி, அதாவது இந்த இஸ்லாமியர் கிறிஸ்தவர்களை தாண்டி மற்றவங்கள கொச்சையாக பேசுறதுங்கிறது இங்கே இயல்பு தான். இவங்க கூட அடிக்கடி கருவறைக்குள்ளே போகணும். முதல்ல கோயிலுக்குள்ளே போகண்டா. கருவறைக்குள்ளே நம்ம போக முடியுமா? கருவறைக்குள்ளே எவனுமே போக முடியாது. அதுக்குன்னு இருக்கிறவன் தான் கருவறைக்குள்ளே நிற்பான். இப்போ ஐயரை நானும் ஐயர் தான் அப்படின்னு கருவறைக்குள்ளே போயிடுவாங்களா? இல்லை, அந்த நடைமுறையில் சாத்தியம் இல்லைல்ல. அப்போது இது வந்து இவர்களில் இந்த பிரச்சனையே வந்து தூண்டி விட்டு சமூகத்தில் ஒரு அமைதியின்மை ஏற்படணும். இதனால் நமக்கு என்ன லாபம் அப்படிங்கிறதுலாம் இல்லை. இப்போ ஐயப்பன் கோயிலுக்குள்ளே வந்து பெண்களை போனால் அந்த இஸ்லாமியருக்கு என்ன லாபம்? அதே இஸ்லாமியர் ஒரு 4 பெண்களை கூட்டு போய் மசூதியில் இட்டு போயிட்டு வரா? ஏம்மா இந்த பர்தா போகிறதுலாம் பெண் அடிமைம்மா, ஆணுக்கு பெண் சமமா? ஆண் எப்படி நான் என் முகத்தை காட்டுகிறேனோ, என் கைகாலியை காட்டுகிறேனோ, என் மார்பை நான் காட்டுகிறேனோ, என் கால்களை நான் காட்டுகிறேனோ, அதே போல் உன்னை மூடி வைப்பது ஒரு பெண்ணடிமை, கட்டுமா அப்படின்னு சொல்லுவாரா? அதனால் இன்றைக்கி அரசியலே வந்து ஒரு பிழைப்புவாத அரசியலாக ஆகிப்போச்சு, உண்மையான அரசியல் இல்லை. அதால் வந்து இதற்கு மேலும் அந்த சம்பவத்திலிருந்து எதுவும் நடக்காமல் இருந்தால் நல்லது. ஓகே சார், விசிகே பற்றி பேசும்போது எனக்கு ஒரு நிகழ்வு ஞாபகம் வருது. அதை பற்றி ஒரு கேள்வி கேட்குறேன். டிவிகே மாநாடு வந்து சிறப்பாக நடந்துச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா விஜய் சொல்லியிருந்தார் யார் வேணால் வந்து எங்கள் கூட கூட்டணி வச்சுக்கலாம்னு சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விசிகேவும் டிவிகேவும் வந்து பார்த்திங்கன்னா கூட்டணி வைப்பாங்கன்னு சொல்லிட்டு பரவலாக பேசிகிட்டு இருந்தாங்க. அதை பற்றி திருமாவளவன் அவர்கள்ட்ட கேட்கும்போது வந்து பார்த்திங்கன்னா முதல்ல பார்க்கலாம், இன்னும் 1.5 காலம் இருக்குல்ல, 1.5 வருஷம் இருக்குது, நம்ம பார்க்கலாம்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இல்லை நாங்கள் கூட்டணிலாம் வைக்க மாட்டோம், நாங்கள் திமுக கூட தான் இருப்போம்னு சொல்லியிருந்தார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து வாய்ப்பு இருக்குது, நாங்கள் சொல்கிறோம், வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இது நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? திருமாவளவன் மீது 1000 அரசியல் சம்மந்தமாக நம்ம விமர்சனம் வச்சாலும் ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேல்டா தமிழகத்தில் வீதிகளில் வளம் வந்தவர் தான் திருமாவளவன். நல்ல அரசியல் சொன்னாரா, கெட்ட அரசியலை சொன்னாரான்றது வேறு பக்கம் இருந்தாலும் எங்கள் குரலா, திமுகவின் குரலா, இல்லை இஸ்லாமியின் குரலா அப்படின்னு எந்த விமர்சனம் இருந்தாலும் அவருக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குது. அப்பேற்பட்டவர் போய் நேற்று கட்சி ஆரம்பித்தவங்க போய் நீ போய் சேர்ந்து நிற்பியா, விஜய் கூட நிற்பியான்னா நீங்கள் விஜயை வந்து தூக்கி பிடிக்கல, திருமாவளவனே டவுன் ட்ரேட் பண்ணுறீங்கன்னு தான் நான். ஆனால் அவர் வந்து மறுக்க மாட்டார் இல்லையா, வாய்ப்பு இருக்குது நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இல்லை, இப்போ இந்த பதில் அவர் சொல்ல முடியாது. விஜய் வேணுமானால் என்னோட வந்து நிற்கட்டும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நீ நான் அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு அங்கே ஒரு விசிலட்சம் கொஞ்சம் ஒரு 4 பேர் ஏதாவது மீம்ஸ் போடுவான். என்னத்துக்கு? இப்போ கூட்டணிங்கிறது அவரு தெளிவாக சொல்லியிருக்காரு. வெக்கம் மானம் சூடு சொரணை பார்த்தா அரசியல் செய்ய முடியாது. பெரிய கட்சிகள் என்ன நினைக்கிறார்களோ அதை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருக்கிறோம். அப்போது விஜயை ஒரு பெரிய கட்சியாக ஒன்றும் நினைக்கல. ப்ராக்டிக்கலாகவும் அதுதான். இன்றைக்கி வந்து விடுதலை சிறுத்தை இது திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளில் பெரிய கட்சின்னா அது விசிகா தான். அப்போது விசிகா வந்து விஜய் கூட நிற்பாரா அப்படின்னா அதை விட திருமாவளவன் தற்கொலை பண்ணிக்கலாம். திருமாவர்களோடு விஜய் வந்து நிற்பாரான்னு கேளுங்க, அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. சரி, ஒரு கொஞ்சம் நீண்ட நாள் அரசியல் பண்ணவர், எம்பியாக இருந்தவர், எம்எல்ஏவாக இருந்தவர், இது சும்மா ஒரு நடிகர், அது என்ன ஆகும்போது கூட தெரியல. ஒரே ஒரு மாநாடு தானே கூட்டப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது? ஒன்றுமே இல்லை. இது எங்கே போய் நிற்கும், ஏதா போய் நிற்கும், நாளைக்கு வந்து காங்கிரஸ் கூட நிற்குமா, பிஜேபியோட நிற்குமா, ஈவன் திமுக கூட நிற்குமா, இல்லை வேறு எங்கன்னா போய் நிற்குமா, இல்லை தனியாக நிற்குமா, இல்லை பைத்தியமாக நிற்குமான்னு கூட யாருக்கும் ஒன்றும் தெரியல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் திருமாவளவன் மீது இருக்கிற இந்த காழ்ப்புணர்ச்சியில்
பலர் கலப்பி விடுறது தான் இது. ஆமா, ஊடகங்கள்ல ஃபுல்லா வந்து அப்படிதான் ஆமா. பேசிட்டு திருமா இருக்காங்க. வந்து அங்கே போய் நிற்பாரா? ஏண்டா திருமாலாம் உங்களுக்கு ஒரு ஆளாவே தெரியலையா? தெரிஞ்சோ தெரியாமலோ திருமா பின்னாடி ஒரு சமூகம் இருக்குல்ல, ம். இவங்கெல்லாம் திருமாவை அசிங்கப்படுவதாக நினச்சி ஒரு சமூகத்தை அசிங்கப்படுத்துகிறாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். அதனால் இந்த கேள்வியே முதல்ல தப்பு. இவ்வளோ நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் தெளிவாக பதில் சொன்னீங்க சார். ரொம்ப நேரத்துக்கு நன்றி சார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.